Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வணக்கம். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு நாலேஜ் புக் சிண்ட்ரோம். இலங்கை ஆசிரியர் சேவையினுடைய தரம் 3க்கான போட்டி பரீட்சை பொது அறிவு மாதிரி வினாத்தாள் கலந்துரையாடல் 5வது வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏலவே இந்த 50 வினாக்களை கொண்ட வினாத்தாள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாள் தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வினாத்தாளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு கேள்விக்குமான விடைகளை சொல்லிக்கொண்டு போகும்போது நீங்கள் சரியான ஆன்சர்களை மார்க் பண்ணிக்கோங்க. அதோட அடுத்த இருக்கிற 3 கவன கலைப்பான்களும் எதற்கு பொருத்தமாக வரும் இல்லாட்டி அது எதை பற்றி பேசுகிறது அப்படின்றதையும் சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முதலாவது கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது கேள்வி, இலங்கையில் எத்தனை சரணாலயங்கள் காணப்படுகின்றன? உங்களுக்கு தெரியும், யாழ, வில்பத்து, ரைட், குமண. ஸோ இந்த மாதிரி நிறைய சரணாலயங்கள் இலங்கையில் காணப்படுகிறது. ஸோ இதில் கேள்வி, இலங்கையில் மொத்தம் எத்தனை சரணாலயங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இலங்கையில் 62 சரணாலயங்கள் காணப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்தது இந்த 103 அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இலங்கையில் ஆறுகள், இலங்கையில் இருக்கின்ற ஆறுகளோட எண்ணிக்கை 103. அடுத்தது இந்த 3 எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், இலங்கையில் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் அப்படி இல்லைன்றால் ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களாக அல்லது மக்கள் வாழ்றதுக்கு தடை விதிக்கப்பட்ட பிரதேசங்களாக இயற்கை ஒதுக்கு பிரதேசங்கள் இல்லாட்டி இயற்கையான தடை விதிக்கப்பட்ட பிரதேசங்களாக 3 பிரதேசங்கள் இலங்கையில் இருக்குது. ரைட். ஸோ முதலாவது ஹக்கல, அடுத்தது யாழ, 3வது ரிட்டிகல. முதலாவது ஹக்கல, உங்களுக்கு தெரியும் ஹக்கலை பார்க்க மேலே உள்ள காட்டு பிரதேசம் தான் இந்த ஹக்கலைன்னு சொல்கிறது. அடுத்த 2வது யாழ உங்களுக்கு தெரியும், ஒரு சரணாலயம். 3வது ரெட்டிகலை, இதுவும் சரணாலயங்கள் தான், ஆனால் இந்த இயற்கை பிரதேசங்களில் மக்கள் வாழ்றதுக்கு இடமளிக்கப்படாத அல்லது தடை விதிக்கப்பட்ட பிரதேசங்கள். ஓகே, ஸோ இலங்கையில் 3 பிரதேசங்கள் இருக்கிறது. இயற்கை ஒதுக்கு பிரதேசங்களாக அல்லாவிடின் கடும் பாதுகாப்புக்குட்பட்ட இயற்கை பிரதேசங்களாக இருக்கிறது தான் இந்த ஹக்கல, யாழ, ரிட்டிகல. ஓகே, ஸோ இலங்கையில் 103 ஆறுகள் காணப்படுது. அடுத்தது இலங்கையில் 62 சரணாலயங்கள் காணப்படுகிறது. ஓகே, இந்த 62 சரணாலயங்களில் 20 சரணாலயங்கள் தேசிய சரணாலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். ஓகே, ஸோ 2வது கேள்விக்கு போகலாம். SLIG என்பதன் விரிவாக்கம் யாது? SLIG அப்படின்னு சொல்றது 4வது விடை, ஸ்கூல் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட், பாடசாலை மட்ட கற்றல் மேம்பாட்டு நிதி உதவி. ரைட். ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி SDEC. இப்போ இதோட பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. SDC அப்படின்றது ஆல்ரெடி இருந்தது SDEC, ஸ்கூல் டெவலப்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட், பாடசாலை மட்ட கணிப்பீடு. ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட், பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி. ஸ்கூல் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட், பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி அப்படின்னு சொல்றது அந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களோட வாழ்மை விருத்தியை மேம்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய வேலை திட்டங்கள். ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது பாடசாலையில மாணவர்கள் மத்தியில் நாங்கள் செய்யக்கூடிய கணிப்பீடுகளை தான் பாடசாலை மட்ட கணிப்பீடு குறித்து அந்த பாடசாலைக்குள்ள நடத்தப்பட்ட கணிப்பீடுகள். அடுத்த ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி, பாடசாலையினுடைய ஒரு பிரதான ஸ்டேக் ஹோல்டர் தந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி STCE. ஓகே, 3வது கேள்வி, பின் வருவனவற்றுள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் வீடமைப்பு திட்டம் அல்லாதது. ஓகே, ஸோ நாங்கள் 3வது வகுப்புல கலந்துரையாடி இருந்தோம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேசிய ரீதியான திட்டங்கள். ரைட். ஸோ அதில் நிறைய நாங்கள் திட்டங்கள் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதில் கேட்கப்பட்ட கேள்வி, இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டம் அல்லாதது திரிசூரண அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இது ஒரு தொழில் வழங்கும் திட்டம் அல்லாட்டி வேலை வாய்ப்பு திட்டம். திரிசூரண அப்படின்னு சொல்றது செமட்ட செவன, ஜனசெவன, திரியபியச, இந்த 3மே இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள். ஓகே, ஸோ அடுத்த வினா, பண்டைய காலத்தில் புலத்தி நகரய என அழைக்கப்பட்ட இலங்கையின் பிரதான நகரம் இது
அதோட தற்போதைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புலத்தி நகரை அப்படின்னு சொல்றது புலனறுவையை குறிக்கும். ஓகே, ஸோ புலனறுவை அப்படின்னு சொல்றதுதான் புலத்தி நகரை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ திருகோணமலை உங்களுக்கு தெரியும், இலங்கையோட வரலாற்றில் மிக ஃபேமஸாக பேசப்பட்ட இந்த இயற்கை துறைமுகம் அமைந்துள்ள ஒரு பிரதேசம். திருகோணமலை பல பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது. கோணகாமக்க, கோகண்ண, கோணரச, கோணரக்க, கோணகாமக்க, கோணரக்க அப்படின்னு சொல்லி திருகோணமலை அழைக்கப்பட்டிருக்குது. மன்னாரும், மகாதித்த, தம்பண்ணா, மாந்தை, மாந்தோட்ட அப்படின்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது கதிர்காமம், சந்தனகாமம், அடுத்தது கஜரகம அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ இந்த புலத்தி நகரை அப்படின்னு சொல்லக்கூடிய புலனறுவை நகரம் சனநாதபுரம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்பட்டதாக வரலாறுகள்ல இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்னும் சில இலங்கையிட பாரம்பரிய இடங்கள் அடி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களோட பழைய மற்றும் புதிய பெயர்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஊர்காவற்துறை அப்படின்னு சொல்கிற பிரதேசம் ஊரா தொட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது மிகிந்தலை அப்படின்ற இடம் பேயத்தியகிரி அப்படின்னு சொல்லி மிகிந்தலை அழைக்கப்பட்டிருக்குது. சிங்ககிரி அல்லது ஆலகமந்தாவ, சிங்ககிரி அல்லது ஆலகமந்தாவ அப்படின்னு சொல்லி சீகிரியா அழைக்கப்பட்டிருக்குது. கொலான் தொட்டை அப்படின்னு சொல்லி கொழும்பு பிரதேசம் அழைக்கப்பட்டதாக வரலாறுகள் இருக்குது. அடுத்தது கண்டி செங்கடகலை அப்படின்னு சொல்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்குது. புத்தளம் பிரதேசம் குத்தஹலக தீபவாவி என்ற பெயர்கள்ல புத்தளம் பிரதேசமும், ஜம்புதெனிய அப்படின்னு சொல்ற பேர்ல தம்பதெனிய பிரதேசமும், எடம்ஸ்பீக் அல்ல சமந்தகூட, ஸ்ரீபாத, சமநலகந்த போன்ற பெயர்கள்ல சிவனொளி பாதமலை அழைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது கம்புகோல அப்படின்னு சொல்ற பெயர்ல தம்புள்ளை பிரதேசமும், திஸ்ஸ மகராம கொடவாய அப்படின்னு சொல்ற பேர்லையும், சிலாபம் சலபக்க அப்படின்னு சொல்ற பேர்லையும், கங்கா ஸ்ரீபுர என்ற சொல்ற பேர்ல கங்கா ஸ்ரீபுர அப்படின்னு சொல்ற பேர்ல கம்பளை பிரதேசமும், நாகதீப அப்படின்னு சொல்ற பேர்ல நைனா தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசமும் அழைக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். போர்த்துகேயர் இலங்கையை எப்பெயரால் அழைத்தனர்? ரைட், செயிலான், சிலோன், சிலான், செரண்டிப் அப்படின்னு சொல்லி 4 விடைகள் தந்திருக்குது. இது எல்லாமே இலங்கையினுடைய பழைய பெயர்கள் தான். ஓகே, ஸோ செயிலான் என்று சொல்றதுதான் போர்த்துகேயர் இலங்கையை அழைத்த பெயர். ஓகே, அப்ப சிலோன் அப்படின்னு சொல்றது, சிலான் அப்படின்றது உள்ளாந்தர் அழைத்த பெயர். ரைட், உள்ளாந்தர் தான் சிலான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிலோன் அப்படின்றது ஆங்கிலேயர் அழைத்த பெயர். ரைட், அடுத்தது செரண்டிப், அரேபியர் வைத்த பெயர் தான் செரண்டிப். அது இல்லாமல் சீலையா அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் அழைத்திருக்கிறாங்க இலங்கைய. தம்பபன்னி அப்படின்னு சொல்லி ஆரியர்களும், சீலன் அப்படின்னு சொல்லி சீனரும், தப்ரபோன் அப்படின்னு சொல்லி கிரேக்கரும் இலங்கைய பல பெயர்களால அழைத்ததாக வரலாறுகள் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, தாமரை கோபுரத்தின் உயரம் எத்தனை மீட்டர்கள் ஆகும்? இலங்கையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு கட்டிடம் தான் இந்த தாமரை கோபுரம். இந்த தாமரை கோபுரத்தோட உயரம் எத்தனை மீட்டர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 356 மீட்டர். ஸோ தாமரை கோபுரம் உங்களுக்கு தெரியும், நெலும் குலன அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் அழைக்கப்படும், நெலும் குலன. ஓகே, ஸோ இந்த தாமரை கோபுரம் கொழும்புல அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மக்களோட பார்வைக்காக பயன்பாட்டுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது. அதோட விசேடமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரமாக காணப்படுது. ஸோ இந்த கோபுரம் 36,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல 13 அடுக்குகளை கொண்டதாக காணப்படுது. ஓகே, ஸோ இந்த வடிவமைப்புக்காக இந்த தாமரை கோபுரம், நெலும் குலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை கோபுரத்திட வடிவமைப்பு செய்திருந்தார்கள் மொரட்டுவை பல்கலைக்கழகம். அடுத்ததாக இந்த தாமரை கோபுரம் அமைக்கிறதுக்கான செலவு
$104.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஸோ இந்த தாமரை கோபுரத்தை செய்யறதுக்காக சீனா வந்து உதவி வழங்கியிருக்குது. சீனாட எக்ஸிம் பேங்க்ல இருந்து 80% உதவிகள் தாமரை கோபுரத்தை அமைக்கிறதுக்காக வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் கோபுரங்கள் பற்றி பார்க்குற நேரம் இந்த தாமரை கோபுரம் உலகளாவிய ரீதியில் 19வது இடத்துல இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ அடுத்தது 324 மீட்டர் உங்களுக்கு தெரியும் ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் வந்து ஃப்ரான்ஸில் பரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரில் இருக்குது. இது 324 மீட்டர் உயரம் கொண்டது. அடுத்தது இந்த 828 மீட்டர் நீளத்தில் புருஜ் கலீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய டவர் உலகின் மிக பிரபலமான இல்லாட்டி மிக உயரமான பில்டிங்கள்ல முதலாவது இடத்தை வைக்கிறது தான் இந்த புருஜ் கலீஃபான்னு சொல்லக்கூடியது. இது ஆசியாவினுடைய மிகப்பெரிய டவராக மிகப்பெரிய கோபுரமாக போற்றப்படக்கூடியது. துபாயில் அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது 320 மீட்டர் உயரமான ஒரு கட்டிடம் இருக்குது இந்தியாவில். இந்த கோபுரம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கோபுரமாக இருக்குது. பெலாரிஸ் ரோயாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபுரம் மும்பையில் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது 320 மீட்டர் நீளமான ஒரு கோபுரம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ உலகத்தில் மிக பிரபலமான டவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிக பிரபலமான இல்லாட்டி மிகப்பெரிய கட்டிடம் மிக உயரமான கட்டிடம் வந்து புருஜ் கலீஃபா. அதில் 165 ஃப்ளோர் வந்து காணப்படுது. ரைட், இரண்டாவது இடத்துல மெடேகா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிடமும், மூன்றாவது இடத்துல ஷங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவில் இருக்கிற கட்டிடமும் இருக்கு. அடுத்தது மெல்ப்ரூக் கஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான கட்டிடம். இது போலந்து நாட்டில் அமையப்பட்டிருக்குது. இந்த மெல்ப்ரூக் கஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிடம், இந்த கட்டிடம் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு வந்து 700 ஆண்டுகள் எடுத்திருக்குது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளை விட கூட காலம் எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. ஸோ இது எப்படி இருந்தாலும் தாமரை கோபுரத்தினுடைய உயரம் 350 மீட்டர். அதை கட்டுறதுக்காக சீனாட நிதியுதவி பெறப்பட்டிருக்குது. சீனா 104.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அமைக்கப்பட்ட இந்த தாமரை கோபுரம் நெலுங்குலன்னு சொல்லக்கூடிய கோபுரத்தினுடைய நிதி உதவிகள் 80% நிதியுதவிகள் சீனாவுடைய எக்ஸிம் பேங்கால வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாமரை கோபுரத்தினுடைய வடிவமைப்பு மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதோட இது உலகளாவிய ரீதியில 19வது இடம் வைக்கக்கூடிய கோபுரமாக இருக்குது. ரைட், தெற்காசியாவினுடைய மிக உயர்ந்த கோபுரமாகவும் இந்த தாமரை கோபுரம் காணப்படுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். சிறுகதை உலகின் தந்தை எனப்படுபவர் யார்? ஓகே, சிறுகதை உலகின் தந்தை எனப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க என்றால் செக்காவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சிறுகதை உலகின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறாரு. இந்த வ.வே.சு ஐயர் அப்படின்றவர் தமிழ் சிறுகதை உலகின் தந்தை. ரைட், தமிழ் சிறுகதை உலகின் தந்தை தான் வ.வே.சு ஐயர்ன்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது இரண்டாவது கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லவர் வட்டார கவிதைகளினுடைய தந்தை. ரைட், வட்டார கவிதைகளினுடைய முன்னோடியாக கருதப்படுகிறார் இந்த கி ராஜநாராயணன். அடுத்து உங்களுக்கு தெரியும் மகாகவி பாரதியார். இவர் நவீன கால கவிதைகளினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் அழைக்கப்படுகிறார். ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். சிறுவர் உதவி சேவைக்கான அவசர தொலைபேசி எண் யாது? ரைட், இந்த 4 இலக்கங்களை கொண்ட தொலைபேசி எண்கள் நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைகளிலையும் நடக்கிற இல்லாடி அவசரமாக அவங்கள தொடர்பு கொள்றதுக்காக. ஸோ இந்த கேள்வியும் அதிகமாக பரீட்சைகளில் வரக்கூடிய கேள்வி. ரைட், சிறுவர் உதவி சேவைக்கான அவசர தொலைபேசி எண் 1984, 919,
929, 989. விடை தெரிந்தவர்கள் கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே, எஸ் செட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ 1984 பார்த்தீங்க என்றால் போதைப் பொருள் தொடர்பான தகவல்கள் அளிக்கிற சுருக்க தொலைபேசி இலக்கம் தான் 1984. 1919 அப்படின்னு சொல்றது அரசாங்கத்தினுடைய தகவல் மையம். அடுத்தது 1929 தான் சிறுவர் உதவி சேவைக்கான அவசர தொலைபேசி இலக்கம். 1989 அப்படின்னு சொல்றது இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய அவசர தொலைபேசி இலக்கம். ஓகே, ஸோ இந்த 4 இலக்கங்களை கொண்ட தொலைபேசி இலக்கங்கள் நிறைய துறைகளில் பயன்படுத்தப்படுது. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முக்கியமான சிலதுகளை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வியோட தொடர்பானது. ஓகே, 1938 அப்படின்னு சொல்றது பெண்கள் உதவி சேவையை குறிக்கும். 1968 வீதி அபிவிருத்தி அதிகார சபையோடது. 1918 உயர்கல்வி அமைச்சினுடையது. 1912 இலங்கை சுற்றுலா சேவையினுடைய தொலைபேசி இலக்கம். 1911 அப்படின்றது பரீட்சை திணைக்களத்தினுடைய தொலைபேசி இலக்கம். 1956 மொழி தொடர்பான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய 4 இலக்க தொலைபேசி எண். 1999 நோய் தொற்று அல்லது நோய் தொற்றுகளை தெரியப்படுத்துறதுக்கான தொலைபேசி இலக்கம். 11/7/117 அப்படின்னு சொல்றது அனர்த்தம் தொடர்பான சுருக்க தொலைபேசி இலக்கம். 1955 மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்பான தொலைபேசி இலக்கம். 1954 லஞ்சம் ஊழல் தொடர்பானது. 1967 அப்படின்னு சொல்றது நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பானது. 1990 அப்படின்னு சொல்றது சுவசரிய, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இது ஒரு ஆம்புலன்ஸ் சேவை திட்டம். ஸோ அதனுடைய தொலைபேசி இலக்கம் 1990. அடுத்தது 119 அப்படின்னு சொல்றது 11/9 அவசர போலீஸ் சேவைக்கான தொலைபேசி இலக்கம். ஓகே, அடுத்த கேள்விக்கு வரலாம். இலங்கை பல்கலைக்கழகங்களில் பகுடிவதை தடை செய்யும் சட்டம். ரைட், இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்கள்ல பகுடிவதை தடை செய்யப்பட்ட சட்டம் யாது அப்படின்றது கேள்வி. ஸோ ஆன்சர் முதலாவது இருக்கிறது. 1998ஆம் ஆண்டு 20வது இலக்க சட்டம் தான் இலங்கையில பல்கலைக்கழகங்கள்ல பகுடிவதை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட குற்றமாக பிரகடனப்படுத்தப்பட்ட சட்டம். ஓகே, ஸோ 2005 அப்படின்னு சொல்றது பென்ஷன் தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி யூஸ் ஆகலாம். ரைட், 29/2008 அப்படின்னு சொல்றது பாடசாலையில கடமையாற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பானது. அவர்கள் எவ்வளவு நேரம் கடமையாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த காலப்பகுதியை சொல்றது தான் இந்த சுற்றறிக்கை. அதாவது பாடசாலையில ஒர்க் பண்ணக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 7:30 மணி முதல் 3:45 மணி வரைக்கும் வேலை செய்ய வேணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த சுற்றறிக்கை. அடுத்தது 54/2003 அப்படின்னு சொல்றது பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கம். ரைட், பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க நடவடிக்கைகள் தொடர்பாக விடுக்கப்பட்ட சுற்று நிருபம். ஸோ 2017-10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்று நிருபம் இருக்குது. இது இலங்கையினுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய போசாக்கு திட்டம் தொடர்பான சுற்றறிக்கை. ஓகே, ஸோ போஷிக்கப்பட்ட நாடு வளமான பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்பொருள்ல இலங்கையில் இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட போஷாக்கு திட்டம் தொடர்பான சுற்றறிக்கை தான் இந்த 2017 10ஆம் இலக்க சுற்றறிக்கை இலக்கம். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, இலங்கையில் இருமொழி கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்றதான் கேள்வி. ஸோ இலங்கையில இருமொழி கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது 2001. இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றது என்னென்றால் பாடசாலை மாணவர்கள் தமிழ் அல்லது சிங்கள மொழி மூலம் கற்கிற பாடசாலை இருக்கிற மாணவர்கள் சிங்களம் அல்லது தமிழ் மொழியோட சேர்த்து ஆங்கில மொழியிலையும் கல்வி கற்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இருமொழி கொள்கை. இது 2001ஆம் ஆண்டுல அறிமுகம் செய்யப்படுது. சிங்கள பாடசாலைகள்ல கற்கிற சிங்கள மொழி மூல மாணவர்கள் சிங்கள மொழியில சில பாடங்களையும் ஆங்கில மொழியில சில பாடங்களையும் தெரிவு செய்யலாம். தமிழ் மொழியில
தமிழ் மொழி மூலமான மாணவர்கள் தமிழ் மொழியிலோட சேர்த்து ஆங்கில மொழியிலையும் சில பாடங்களை தெரிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்த கொள்கையைத்தான் நாங்கள் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இது 2001ஆம் ஆண்டு இலங்கை பாடசாலைகளில் அறிமுகம் செய்யப்படுது. ஓகே, ஸோ அடுத்தவங்களுக்கு தெரியும் 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு அறிமுகம் செய்யப்பட்ட அதுவும் 2001ஆம் ஆண்டு. 2001ஆம் ஆண்டில் நிறைய கல்வி சம்பந்தமான நிறைய விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆண்டு. ரைட், இருமொழி கொள்கை அறிமுகம் செய்யப்படுது. அடுத்தது பாடசாலை கல்வி அமைச்சு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமான ஒரு கல்வி அமைச்சு உருவாக்கப்படுது. அதோடு சேர்த்து இந்த பாடசாலையில் தேர்ச்சிகளுக்காக வழங்கக்கூடிய பரீட்சைகளின் இறுதியில் வழங்கக்கூடிய இந்த ABCSFW அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ச்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டதும் இந்த 2001ஆம் ஆண்டு தான். அதோட சேர்த்து மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு தெரிவு செய்யக்கூடிய இந்த Z நியம புள்ளிகளும் அறிமுகம் செய்யப்படுது இந்த 2001ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ 2007ஆம் ஆண்டு தேர்ச்சி மட்ட கலை திட்டம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்படுது. தற்பொழுது வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அடுத்தது 2008ஆம் ஆண்டு உயர்தரத்தில் அனைத்து மாணவர்களும் எல்லா ஸ்ட்ரீம்லையும் படிக்கிற மாணவர்கள் பொது சாதாரண பரீட்சையோட சேர்த்து பொது ஆங்கிலத்தோட சேர்த்து பொது சாதாரண பரீட்சை செய்யணும். பொது சாதாரண பரீட்சை அதாவது ஜிட் பொது தகவல் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்றால் முதலாவது வருடமே 12ஆம் ஆண்டு கற்கும் போதே அந்த பரீட்சை செய்யப்படணும். ஸோ இந்த பரீட்சை ஜிட் 2008ஆம் ஆண்டு முதலாக ஒன்லைனில் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு நடந்த பரீட்சைகளும் நோமலாக நடந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ 11ஆவது கேள்விக்கு போகலாம். தரம் 1ற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான வகுதிகளில் அதிக சதவீதத்தை பெறுவது எது அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ இது உங்களுக்கு தெரியும், நோமலாக அண்மையில் வசிக்கிறது தான் 50% பாடசாலை ஒன்றுக்கு சேர்க்கிற நேரம் நீங்கள் 50% பாடசாலைக்கு அண்மையில் இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அண்மையில் இருந்தால் காரணம் என்னென்றால் அண்மையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக பயணச்சுமைகள் எதுவுமே இல்லாமல் பாடசாலைகளுக்கு வந்து செல்லலாம். அடுத்தது பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் கூடுதலாக கட்டியெழுப்பப்படும்ன்றதோட முக்கியமாக மாணவர்களுடைய பாதுகாப்பு. ரைட், ஸோ அதனால தான் அண்மையில் இருக்கிற பாடசாலை அண்மையில் வசிக்கிற பகுதிக்கு முதல் இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் பழைய மாணவராக இருந்தால் 25%, மாணவரோட சகோதரர்கள் அதே பாடசாலைகளில் கற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 15%, அடுத்த கல்விசாரா பணிக்குழுக்கு 5% ஒதுக்கியிருக்கிறாங்க. ரைட், ஸோ அதுவும் இல்லாமல் இடமாற்றம் பெற்று வரக்கூடிய பாடசாலை அரச ஊழியர்களுக்கு 4%, அடுத்தது படை வீரர்கள் முப்படைகள் இருக்கிற வீரர்களோட மாணவர்களுக்காக 1% அப்படின்ற வகுதிகளின் கீழே தரம் 1க்கு பாடசாலைக்கு மாணவர்களை சேர்க்கிற நேரம் இந்த விடயங்களை கவனத்திற்கொள்ளுவாங்க. ரைட், அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இது ஆல்ரெடி வந்திருந்த ஒரு கேள்விதான். தரம் 1க்கு பாடசாலைக்கு பூர்த்தி செய்கிற நேரம் சேர்க்கிற நேரம் இந்த மாணவர்களுடைய வயது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக வயது 4 வருடங்களும் 11 மாதங்களும் பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கேள்வி, அண்மைய தரவுகளின்படி இலங்கையில் அதிக பாடசாலைகளை கொண்ட மாகாணம் எது? உங்களுக்கு தெரியும், மேல் மாகாணம். மேல் மாகாணத்தில் 1507 பாடசாலைகள் இருக்குது. ரைட், இலங்கையில் இருக்கிற சனச்சரிவு கூடிய ஒரு பிரதேசம் தான் மேல் மாகாணம். ரைட், மேல் மாகாணத்தில் 1507 பாடசாலைகள் இருக்குது. அடுத்தது மத்திய மாகாணத்தில் 1358 பாடசாலைகள். ரைட், அடுத்தது வட மேல் மாகாணத்தில் 805 பாடசாலைகள். வட மத்திய மாகாணத்தில் வட மேல் மாகாணத்தில் இது 805 வட மத்திய, வட மேல் மாகாணத்தில் 1239 பாடசாலைகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ ஊவா மாகாணம் 892 பாடசாலைகள் இருக்குது. வட மாகாணத்தில் 964 பாடசாலைகள் இருக்குது.
இது 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவுகளுக்கு அமைவாக. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, இலங்கையில் குறைவான பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எது? இலங்கையில் குறைவான பாடசாலைகள் இருக்கிறது வந்து கிளிநொச்சியில் தான். கிளிநொச்சியில் 104 பாடசாலைகள் இருக்குது. ரைட். ஓகே, அடுத்தது முல்லைத்தீவில் வந்து 124 பாடசாலைகள் இருக்கு. மன்னாரில் 132 பாடசாலைகள் இருக்குது. ரைட். பதுளையில் 601 பாடசாலைகள் இருக்குது. ரைட். இது 2025ஆம் ஆண்டுக்கான அப்டேட் பண்ணப்பட்ட தரவு. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட். ஓகே, ஒரு ஆள் கேட்குறாங்க, பாடசாலைகளில் இலங்கையோட மாகாண பாடசாலைகளோட எண்ணிக்கை. நாங்கள் இது ஆல்ரெடி கலந்துரையாடி இருந்தோம். ரைட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலங்கையில் மொத்த பாடசாலைகள் 10,047 இருக்குது. இதில் 396 பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள். ஓகே, 9,651 பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள். ஓகே, ஆல்ரெடி ஒரு பேப்பரில் கேள்வி வந்துருந்துச்சு, இந்த தேசிய பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி. ரைட். வித்தியாசம் என்னன்னு சொன்னால், கல்வி அமைச்சின் கீழே இயங்குகிற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாகவும், இல்லாட்டி மாகாணத்தின் கீழே இயங்குகிற பாடசாலைகள் மாகாண பாடசாலைகளாகவும், மாகாணத்தின் கீழ் இயங்காத பாடசாலைகளை நாங்கள் தேசிய பாடசாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது 1987ஆம் ஆண்டில் தான் இந்த பாகுபாடு வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ இலங்கையில் மொத்த பாடசாலைகள் 10,047 இருக்கு. இதில் 396 தேசிய பாடசாலைகள், 9,651 மாகாண பாடசாலைகள். ஓகே, இலங்கையில மொத்த மாணவர்கள் கேட்டிருக்கிறாங்க. 37,47,544 மாணவர்கள் இருக்கிறாங்க. இதில் 18,56,100 ஆண் மாணவர்களும் 18,91,444 பெண் மாணவிகளும் இலங்கையினுடைய பாடசாலைகள் இருக்கிறாங்க. ரைட். ஸோ அடுத்தது கல்வி சார் ஊழியர்கள். அதிபர்கள் 12,648 பேரும், ஆசிரியர்கள் 2,29,661 பேரும் இருக்கிறாங்க. இதில் ஆண் ஆசிரியர்கள் 48,686 பேரும், பெண் ஆசிரியர்கள் 1,80,975 பேரும் இருக்கிறாங்க. எஸ், பாடசாலைகள் வந்து இந்த 10,047 பாடசாலைக்குள்ளேயும் தான் இலங்கையினுடைய பாடசாலை வகைப்படுத்தலின் கீழே வரக்கூடிய 1AB பாடசாலைகள், ரைட், 1C, டைப் 1, டைப் 2 பாடசாலைகள் வந்து காணப்படும். ரைட். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மிக கூடுதலாக காணப்படக்கூடிய பாடசாலைகள் வந்து இந்த டைப் 3 பாடசாலைகள். ரைட். டைப் 3 பாடசாலைகள் 3,832 பாடசாலைகள் காணப்படுது. டைப் 2 பாடசாலைகள் 3,244, 1C பாடசாலைகள் 1,962, 1AB பாடசாலைகள் 1,009 காணப்படுது. ஓகே, ஸோ 1AB அப்படின்னு சொல்றது இலங்கையினுடைய கல்வி திட்டத்தில் இருக்கிற இந்த உயர்தரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீம்ஸில், ரைட், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மெத்ஸ், இடெக், பிடெக் அப்படின்னு சொல்லி சகல ஸ்ட்ரீமும் இருக்கிறது 1AB ஸ்கூல். 1C அப்படின்னு சொல்றது கலை இருந்தாலே வந்து அந்த குறித்த பாடசாலையில் கலை பிரிவு இருந்தால் அதை நாங்கள் 1C அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விஞ்ஞான பிரிவுக்கு மேலே இருந்தால் அது 1AB. ஓகே. டைப் 2 அப்படின்னு சொல்கிறது 1 to 11 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல். அடுத்தது 1 to 5 வரைக்கும் அல்லது 8 வரைக்கும் இருக்கிறத நாங்கள் டைப் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டைப் 3 பாடசாலைகள் தான் இலங்கையில் கூடுதலாக இருக்குது. ரைட். ஸோ இந்த பாடசாலைகளில் டைப் 3க்குள்ளே தான் வரும். 50 மாணவர்களை விட குறைவாக இருக்கிற பாடசாலைகள் இருக்குது. இலங்கையில் 1,645 பாடசாலைகள் இருக்குது. 50 மாணவர்களை விட குறைவான பாடசாலைகள் வந்து 1,645 இருக்குது. ரைட். இது எல்லாமே வந்து இந்த டைப் 3க்குள்ளே தான் வரும். அடுத்தது இலங்கையில் இருக்கிற 33 பாடசாலைகளில் தான் மிக ஃபேமஸான 33 பெரும் பாடசாலைகளில் தான்
4000க்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கிற 33 பாடசாலைகள் இலங்கையில் இருக்குது. ஓகே ரைட். ஓகே, தரம் 1க்கு இந்த முறை 2,66,281 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் ஆண் மாணவர்கள் 1,35,587 பேரும், இது 51%, பெண் மாணவிகள் 1,30,694 வீதமான பெண் மாணவிகளும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது 49% குறிக்குது. இதில் சிங்கள மொழி மூலம் 1,89,525 மாணவர்களும், தமிழ் மொழி மூலம் 76,639 மாணவர்களும் தரம் 1க்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஓகே எஸ், 2025ஆம் ஆண்டு ஓயல்ல 3,82,000 மாணவர்கள் 2025ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை தோற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ கிரேட் 1க்கு சேர்த்துக்கொள்ளப்படுகின்ற இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் 98.2% மாணவர்கள் கிரேட் 1க்கு சேர்த்து கொள்ளப்படுறாங்க. இதில் ஓலெவல் வரைக்கும் படிக்கிற மாணவர்களோட வீதம் 87% அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, அப்போ இடைவிலகல் கூடுதலாக காணப்படுது. ஓகே, ஸோ 14வது கேள்விக்கு வருவோம். லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் பானு முஸ்தாக், சிக்மண்ட் ஃப்ராய்ட், டேவிட் சாலே, பேராசிரியர் ஆனந்தகுமார சுவாமி. ரைட், பானு முஸ்தாக் அப்படின்றவர் வந்து ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டை வந்து வின் பண்ணியிருந்தமை குறிப்பிடத்தக்கது, இலக்கியத்துக்கான விருது. டேவிட் சாலே அப்படின்றவர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்குக்காக 2025ஆம் ஆண்டு, பானு முஸ்தாக்கும் 25 தான், 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டு இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய நோபல் பரிசு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புக்கர் அவார்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த புக்கர் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க டேவிட் சாலே அப்படின்றவர் 2025ஆம் ஆண்டு அவரோட ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்காக புக்கரோட அவார்ட். ரைட், ஓகே. அடுத்தது சிக்மண்ட் ஃப்ராய்டு, உங்களுக்கு தெரியும், உலப்பகுப்பு கொள்கையை வெளியிட்டவர். அவரோட ஃபேமஸான நூல் தான் வந்து கனவுகளின் ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த கனவுகளின் ஆய்வுன்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், பேராசிரியர் ஆனந்தகுமார சுவாமி தான் இந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கேள்வி, 15வது கேள்வி. உலக அமைதி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ரைட், உலக அமைதி தினம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 22ஆம் தேதி புவி தினம், மார்ச் 28ஆம் தேதி கால்நடைகள் தினமாக கொண்டாடப்படுது. அக்டோபர் 4 கால்நடைகள் என்று சொல்றது ஆடு, மாடு, கோழி, இதைத்தான் நாங்கள் கால்நடைகள் என்று சொல்லுவோம். ஸோ ஏனைய விலங்குகள் எல்லாத்துக்கும் சேர்த்து அக்டோபர் 4 விலங்குகள் தினம் அனுஷ்டிக்கப்படுது. ரைட், அக்டோபர் 4. மார்ச் 21 வன தினம், காடுகள் தினம். ஓகே, ஸோ இன்னும் நிறைய தினங்கள் இருக்குது. ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு விசேட தேவைகளோட நோக்கமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருது, இலங்கையிலையும் சரி உலகத்திலையும் சரி. சில தினங்களை, முக்கியமான தினங்களை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி தந்தையர் தினம் கொண்டாடப்படுது. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆண்கள் தினம். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தாய்ப்பால் தினம் அனுஷ்டிக்கப்படுது. மே மாதம் 15ஆம் தேதி குடும்ப தினம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுது. செவிலியர் தினம் மே மாதம் 12ஆம் தேதி. கடல் தினம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்னையர் தினம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்கள் தினம். ஓகே, அக்டோபர் மாதம் 4 தொடக்கம் 17ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஏழைகள் தினம். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி மருத்துவர் தினம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர நிறைய தினங்கள் இருக்குது, கூடுதலாக அனுஷ்டிக்கப்படுற தினங்கள்.
ஸோ ஆல்ரெடி நடந்த பேப்பர்ஸ்லேயும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதில் சொல்லாத சில தினங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, இலங்கையின் பால் விகிதாசாரம் குறைந்த மாவட்டம் எது? இலங்கையினுடைய பால் விகிதாசாரம் குறைந்த மாவட்டம் மட்டக்களப்பு. இங்கே 88.0% ரைட், 88.0% இருக்குது பால் விகிதாசாரம். ஓகே, 2024ஆம் ஆண்டு இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குடிசன மதிப்பீட்டுக்கு அமைய பால் விகிதாசாரம் இலங்கையில் வந்து 93.3% இருக்குது. ரைட், இலங்கையினுடைய மொத்த பால் விகிதாசார வீதம். இதில் ஆண்கள் வந்து 48.3%, பெண்கள் 51.7% இருக்கிறாங்க. ரைட், ஸோ அடுத்து உங்களுக்கு தெரியும் குருநாகல அதிகூடிய பாடசாலைகளை கொண்ட மாகாணம், கிளிநொச்சி குறைந்த பாடசாலைகளை கொண்ட மாகாணம், 100வது கல்வி வலயம் உருவாக்கப்பட்ட மாவட்டமும் கிளிநொச்சி தான். அடுத்தது மொனராகலை, மொனராகலையில் 97.9% இருக்கிறாங்க இந்த பால் விகிதாசாரம். ரைட், பால் விகிதாசாரம் மொனராகலையில் 97.9%ன்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, 17வது கேள்விக்கு போவோம். இலங்கையின் தற்போதைய கல்வி அமைச்சின் செயலாளர் யார்? இலங்கையினுடைய தற்போதைய கல்வி அமைச்சின் செயலாளர் யார்? ரூமிரா பியசிரி, சர்தார் வில்லாபாய் பட்டேல், திரு நாலக கழுவில, நர்கஷ் முகமதி. ரைட், ரூமிரா பியசிரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்தியாவில் 2026ஆம் ஆண்டுக்கான சமையல்காரர் ஒலிம்பியாட் போட்டிகள் வந்து நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில் இலங்கை சார்பாக கலந்து கொண்டு இலங்கைக்கு வெண்கலப் பதக்கம் வென்றெடுத்த வீரர் தான் வந்து ரூமிரா பியசிரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது சர்தார் வில்லாபாய் பட்டேல் அப்படின்னு சொல்றவர் வந்து இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். நர்கஷ் முகமதி அப்படின்னு சொல்றவர் வந்து 2023ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அண்மையில 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டவரும் கூட. ஓகே, ஸோ ஆன்சர் திரு நாலக கழுவில, இலங்கையினுடைய தற்போதைய கல்வி அமைச்சினுடைய செயலாளர். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தின கருப்பொருள் யாது? ரைட், 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தின கருப்பொருள் ரைட், கற்பித்தல் ஒரு கூட்டு தொழிலாக மறுவடிவமைத்தல் அப்படின்றதுதான் ஆசிரியர் தினத்தினுடைய கல்வி பொருள். ஆசிரியர் தினத்தினுடைய கருப்பொருள் 2025ஆம் ஆண்டுக்கானது கற்பித்தல் ஒரு கூட்டு தொழிலாக மறுவடிவமைத்தல் அப்படின்னு சொல்றது. ரைட், ஸோ கல்வியை இணைந்து உருவாக்கலில் இளைஞர்களின் பங்கு அப்படின்னு சொல்றது 2026ஆம் ஆண்டுக்கான உலக கல்வி தினத்தினுடைய துணைப்பொருள் தான் இந்த கல்வியை இணைந்து உருவாக்குவதில் இளைஞர்களோட பங்கு அப்படின்னு சொல்றது. அடுத்த கல்வி மீட்பின் இதயத்தின் வரணும், இதயத்தில் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றது 2021ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் தின துணைப்பொருள். ஓகே, 2021 கல்வியின் நிலைமாற்றம் ஆசிரியர்களிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்றது 2022ஆம் ஆண்டுக்கான துணைப்பொருள். ரைட், 2023-24 சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2023 நாம் விரும்பும் கல்விக்காக தேவையான ஆசிரியர்கள், நாம் விரும்பும் கல்விக்காக தேவையான ஆசிரியர்கள். அடுத்தது அதோட ஆசிரியர் பற்றாக்குறையை மாற்றுவதற்கான உலகளாவிய அவசியம், ஆசிரியர் பற்றாக்குறையை மாற்றுவதற்கான உலகளாவிய அவசியம். இதுதான் 2023ஆம் ஆண்டுக்கான தொழிற்பொருள். 2024ஆம் ஆண்டு ஆசிரியர்களின் குரல்களை மதிப்போம், கல்விக்கான புதிய ஒப்பந்தத்தை நோக்கி அப்படின்றது 2024ஆம் ஆண்டுக்கான துணைப்பொருள். ஆசிரியர்களின் குரல்களை மதிப்போம், கல்விக்கான புதிய ஒப்பந்தத்தை நோக்கி அப்படின்றது இலங்கையின் ஆசிரியர் தினத்தினுடைய கருப்பொருள். ஓகே, ஆசிரியர் தினத்தினுடைய கருப்பொருள். அப்ப 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் கற்பித்தலில் ஒரு கற்பித்தலை வந்து ஒரு கூட்டு தொழிலாக மறுவடிவமைத்தல் அப்படின்றது. ஓகே, அடுத்த கேள்வி,
வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதன் அறிவை பெறுவதை விட சிறந்த அறிவு எதுவும் இல்லை என கூறியவர் யார்? வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதன் அறிவை பெறுவதை விட சிறந்த அறிவு எதுவும் இல்லை என கூறியவர் யார்? கல்வி தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்கள் பற்றி ஆல்ரெடி நாங்கள் ஒரு கலந்துரையாடின ஒரு பேப்பர்லையும் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் சிலரை இந்த பேப்பரில் இந்த டிஸ்கஷனில் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதன் அறிவை பெறுவதை விட சிறந்த அறிவு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் ஒரு விஞ்ஞானி. ஓகே, நிறைய புத்தகங்களினுடைய ஆசிரியர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, சேகுவாரா சொல்றார், கல்வி அறிவு பெற்றவராக இருப்பதே ஒரு புரட்சியாளன்ற முதற்தர கடமை. கல்வி அறிவு பெற்றவராக இருப்பதே ஒரு புரட்சியாளனின் முதற்கடமை அப்படின்னு சொல்லி சேகுவாரா சொல்றார். ஜேம்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்றவர், அறிவு எப்போதும் அறியாமையை ஆளும். அறிவு எப்போதும் அறியாமையை ஆளும். எலன் ப்ளூம் அப்படின்னு சொல்றவர் சொல்றாரு, கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது. கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது. ரைட். அடுத்த பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு சொல்றாரு, கல்வி இல்லாத பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாத கல்வியை விட சிறந்தது. கல்வி இல்லாத பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாத கல்வியை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றார். அவருடைய இன்னொரு கருத்தும் இருக்குது, கல்வி இல்லாத மேதை சுரங்கத்தில் இருக்கும் வெள்ளி போன்றவர். கல்வி இல்லாத மேதை ரைட் சுரங்கத்தில் இருக்கும் வெள்ளி போன்றவர் அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றார். சுற்றாடலை பற்றிய அழகான விடயம் என்னவென்றால் கற்றலை பற்றிய அழகிய விடயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. இது பிபி கிங் அவர்களோட கருத்து. ஒருவர் பள்ளியின் படித்ததை மறந்த பின் எஞ்சியதை கல்வி அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஐன்ஸ்டீன் இன்னும் சில கருத்துகள் இருக்குது. இரண்டாவது, தகவல் ஒரு அறிவு அல்ல. தகவல் ஒரு அறிவு அல்ல, அறிவின் ஒரே மூலம் அனுபவம் மட்டுமே. ஞானத்தை அடைய உங்களுக்கு அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. தகவல் ஒரு அறிவு அல்ல, அறிவின் மூலமே ஒரு அனுபவம். தகவல் ஒரு அறிவு அல்ல, அறிவின் ஒரே மூலம் அனுபவம் மட்டுமே. ஞானத்தை அடைய உங்களுக்கு அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. அவரோட மூன்றாவது கருத்து, அறிவை விட கற்பனை முக்கியமானது. அறிவை விட கற்பனை முக்கியமானது. அறிவுக்கு எல்லை உண்டு, கற்பனை உலகை சுற்றி வருகிறது, கற்பனைக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அடுத்தது சோக்ரட்டிஸ் சொல்றார், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறும் போது அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். எமிலி டிக்சன் அப்படின்னு சொல்றவர், எமிலி டிக்கின்சன், கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் இளமையாக இருக்க முடியும். கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் இளமையாக இருக்க முடியும். ரைட். நீங்கள் நாளையே இறந்து விடுவீர்கள் என்பது போல் வாழுங்கள், நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்பது போல் கற்றுக்கொள்ளுங்கள். இது மகாத்மா காந்தியோட கருத்து. அடுத்தது மெல்கம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு, கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும். கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும். ரைட். கல்வியின் உயர்ந்த நோக்கம் அறிவு அல்ல, செயல். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்றாரு, கல்வியின் உயர்ந்த நோக்கம் அறிவு அல்ல, செயல். அடுத்தது ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். கல்வியே சுதந்திரத்தின் தங்க கதவை திறப்பதற்கான சாவி. கல்வியே சுதந்திரத்தின் தங்க கதவை திறப்பதற்கான சாவி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, உலகை மாற்ற உங்களால் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. இது நெல்சன் மண்டேலாவுடைய கருத்து. குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது. இதுவும் நெல்சன் மண்டேலாவுடைய கருத்து. குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது. இதுவும் நெல்சன் மண்டேலா அவர்களோட கருத்து. பிளேட்டோ சொல்றாரு, கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது, ஏனெனில் அறியாமைதான் தீவினையின் மூலவேர். கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது, ஏனெனில் அறியாமைதான் தீவினையின் மூலவேர். இது பிளேட்டோவுடைய கருத்து.
ஸ்பின்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி உலகை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸ்பின்சோ பிள்ளைகளுக்கு வழங்கும் கல்வி உலகை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்தது, எனது மாணவர்களுக்கு நான் ஒருபோதும் கற்பிப்பதில்லை. ரைட், எனது மாணவர்களுக்கு நான் ஒருபோதும் கற்பிப்பதில்லை. அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த மட்டுமே முயற்சிக்கின்றேன் அப்படின்றது ஐன்ஸ்டீனுடைய கருத்து. எனது மாணவர்களுக்கு நான் ஒருபோதும் எனது மாணவர்களுக்கு நான் ஒருபோதும் கற்பிப்பதில்லை. அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த மட்டுமே முயற்சி செய்கிறேன். ஓகே, அடுத்தது அது ஐன்ஸ்டீனுடைய கருத்து. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, கல்வி ஒருவன் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு உதவி செய்ய வேண்டும். வெறும் புள்ளி விவரங்களை சேகரிப்பதல்ல, மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக. என்னை பொறுத்தவரையில் கல்வியின் அடிப்படையான லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. கல்வி ஒருவன் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு உதவி செய்ய வேண்டும். வெறும் புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் அல்ல, மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் என்னை பொறுத்தவரையில் கல்வியின் அடிப்படை இலட்சியம் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. ரைட், அடுத்தது கல்வியை பார்த்து இது ஏழைகளோட சொத்து அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தை CWW கண்ணங்கரா அவர்கள் சொல்றாரு. கல்வி இது ஏழைகளின் சொத்து அப்படின்னு சொல்றாரு CWW கண்ணங்கரா. அடுத்தது மரியா மொண்டசூரி, பிள்ளையின் அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தரோட இன்னொரு கருத்து இருக்குது, வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இதை மக்கள் எதிர்கொள்வதற்கும் அதில் வெற்றி பெறுவதற்கும் உரிய தகுதியை தருவதாக கல்வி இருக்க வேண்டும் அப்படின்றது சுவாமி விவேகானந்தருடைய கருத்து. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, அதன் கனிகள் இனிப்பானவை அப்படின்னு சொல்றது அரிஸ்டாட்டில் அவர்களோட கருத்து. மேலும் விவேகானந்தர் இன்னொரு கருத்தை சொல்றாரு, நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குவதற்காகவும் மன வலிமையை வளர்ப்பதற்காகவும் விரிந்த அறிவை தருவதாகவும் ஒருவனை தனது சுய வலிமையை கொண்டு நிற்கச் செய்வதாகவும் இருக்கக்கூடிய கல்வியே நமக்கு தேவை அப்படின்றது சுவாமி விவேகானந்தரோட கருத்து. ஓகே, அடுத்தது சிங்கம் போன்ற மன உறுதியை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு கல்வி இருக்க வேண்டும். கல்வி என்பது ஒருவனுக்கு தன்னம்பிக்கையை தருவதாக அமைய வேண்டும். இதுவும் சுவாமி விவேகானந்தரோட கருத்து. அடுத்தது, ஒரு பள்ளியின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான். இது உலகத்துல ஃபேமஸான ஒரு கருத்து. ரைட், எக்ஸாம் பேப்பர்ல ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட. ஒரு பள்ளியின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான்றது விக்டர் ஹியூகோ அப்படின்னு சொல்லவரோட கருத்து. அனுபவங்களூடாக அனுபவங்களாகவே பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றது ஜோன் டூயி. துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதங்கள் புத்தகங்களே அப்படின்னு சொல்றாரு மார்ட்டின் லூதர் கிங். கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றன அப்படின்றது ரோஸோட கருத்து. ஸோ இப்படி கல்வி தொடர்பான நான் சொல்லாத நிறைய கருத்துக்களும் கூட இருக்கலாம். ஸோ அதை தேடி எடுத்து குறிப்பெடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்க எழுதி படிக்கிற நேரம் அது உங்களோட மைண்ட்ல சேவ் ஆகும். அதனால எழுதி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரைட், ஓகே. ஸோ வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதன் அறிவினை பெறுவதை விட சிறந்த அறிவு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு கூறியவர் யார் என்றால் ஸ்டீபன் ஹாக்கிங். இவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியும் கூட, நிறைய புத்தகங்களை எழுதின எழுத்தாளரும் கூட. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி 20வது கேள்வி, இலங்கையில் டிஜிட்டல் அறிவு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றதுதான் கேள்வி. இலங்கையில தற்பொழுது டிஜிட்டல் அறிவு 63.5% இருக்குது. இது 2026ஆம் ஆண்டு முடிகிற நேரம் 80% ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 92.66 இலங்கையினுடைய எழுத்தறிவு வீதம், 39.5 இலங்கையினுடைய கணினி அறிவு வீதம். ரைட், கணினி அறிவு வீதத்துக்கும் டிஜிட்டல் அறிவு வீதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் அறிவு வீதம் தற்பொழுது இலங்கையில் 63.5 இருக்குது. 2026ஆம் ஆண்டின் இறுதியில இது 80% உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம்.
21வது கேள்வி, கல்விக்காக கணனியை பயன்படுத்துவது என்பதால் கருதப்படுவது யாது? ரைட், கல்விக்காக கணனியை பயன்படுத்துவது என்பதால் கருதப்படுவது யாது? முதலாவது, கணனி கல்விக்காக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல், கற்றல் கருவியாக கணனியை பயன்படுத்தல், கல்வி ஆய்வு நடவடிக்கைகளுக்காக கணனியை பயன்படுத்தல், இணையதளத்தை பயன்படுத்தி கற்றல். இப்படியான செயற்பாட்டு ரீதியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எதிர்பார்க்கலாம். ரைட், ஓகே. கல்விக்காக கணனியை பயன்படுத்துவது அப்படின்றது கற்றல் கருவியாக கணனியை பயன்படுத்தல் அப்படின்றத குறிக்கும். ஓகே, அடுத்த கேள்வி, உள்ளடக்கல் கல்வி என்பதால் கருதப்படுவது யாது? முதலாவது ஆன்சர், கலை திட்டத்தில் உள்ளடங்கும் அனைத்து பாடங்களுக்கிடையிலும் இடைத்தொடர்புகளை ஏற்படுத்தல். இரண்டாவது, பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படும் நவீன கல்வி முறைகள் பற்றி கற்றல். மூன்றாவது, விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களும் அடங்கலாக அனைத்து மாணவர்களையும் கல்வி செயற்பாடுகளில் பங்கு பெறச் செய்தல். கல்வியின் விசேட பிரிவுகளிடையே இடைத்தொடர்புகளை ஏற்படுத்தல். உள்ளடக்க கல்வி அப்படின்னு சொல்றது விசேட தேவையுடைய மாணவர்களையும் இணைத்து கொண்டு நீங்க ஒரே வகுப்புல விசேட தேவையுடைய மாணவர்களையும் ஏனைய மாணவர்களையும் இணைத்து கல்வி கற்பித்து கொடுக்கிறதான் வந்து உள்ளடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து மூன்றாவது, விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களும் அடங்கலாக அனைத்து மாணவர்களையும் கல்வி செயற்பாட்டில் ஈடுபடுத்தல் அடி பங்கு பெறச் செய்தல். அடுத்த கேள்வி 23வது, விஞ்ஞான ரீதியில் சிந்திப்பதற்கு பிள்ளைகளை எப்படி பழக்கப்படுத்த முடியும்? முதலாவது, விஞ்ஞானிகளின் சுயசரிதை அடங்கிய தகவல்களை பிள்ளை அறிவதற்கான ஒழுங்குகளை செய்தல். இரண்டாவது, கற்றல் கற்பித்தல் முறையில் அவதானிப்பு, தேடியறிதல், செய்து பார்த்தல் என்பவற்றை உள்ளடக்கல். மூன்றாவது, இயலுமானவரை விஞ்ஞான பாடங்களை கற்பித்தல். நான்காவது, நவீன தொழில்நுட்ப பாடங்களை கற்பித்தல். ஸோ கேள்வி, விஞ்ஞான ரீதியில் சிந்திப்பதற்கு பிள்ளைகளை பழக்கப்படுத்துறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் நீங்க அவதானிப்பு, தேடியறிதல், செய்து பார்த்தல், மாணவர்களை அவதானிக்க வச்சு அவர்களை இன்னும் மேற்கொண்டு தகவல்களை தேட வச்சு அவர்களே குறித்த வேலையை செய்து பார்க்கறதுக்கு நீங்க செயற்பாட்டு ரீதியான கல்வியை கொடுப்பீர்களாக இருந்தால் விஞ்ஞான ரீதியில சிந்திப்பதற்கு மாணவர்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஓகே, அடுத்த கேள்வி, சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 8 உங்களுக்கு தெரியும் பெண்கள் தினம், ஏப்ரல் 22 புவி தினம், அக்டோபர் 24 வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட தினம். செப்டம்பர் 8 தான் எழுத்தறிவு தினம். ஓகே, அடுத்த கேள்வி 25வது கேள்வி, நிறுவனம் ஒன்றின் நோக்கு என்பதால் கருதப்படுவது யாது? ரைட், ஒரு நிறுவனம் எதிர்காலத்தில் அடைய வேண்டிய உன்னத நிலை, நிறுவனத்தின் பணி நடவடிக்கைகள் திட்டம். மூன்றாவது, பொதுமக்கள் நிறுவனம் பற்றி காணும் பிரதிமை. நான்காவது, நிறுவனத்தின் அடிப்படை கடமை பணிகள். ஆன்சர் வந்து முதலாவது, ஒரு நிறுவனம் எதிர்காலத்துல தான் எந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறது தான் அந்த நிறுவனத்தினுடைய நோக்காக இருக்கணும். ஓகே, 26வது கேள்வி, தகவல் தொழில்நுட்ப பாடத்துக்காக விசேடமாக அமைக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி வந்து ருவன்புர. ரைட், ருவன்புர தேசிய கல்வியியல் கல்லூரி தான் தகவல் தொழில்நுட்பத்துக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி. ஓகே, நில்வலா தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு வந்து ஜப்பான் அரசாங்கம் வந்து நிதியுதவி வழங்குது. அடுத்தது, மகரகம தேசிய கல்வியியல் கல்லூரி. இது ஏற்கனவே ஒரு பரீட்சை வினாத்தாள்ல வந்து ஒரு கேள்வி. ரைட், மகரகம தேசிய கல்வியியல் கல்லூரி வந்து எதற்காக சிறப்பாக இருக்கிற என்றால் முகாமைத்துவத்துக்காக, விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான தேசிய கல்வியியல் கல்லூரி அமைஞ்சிருக்குது. ஹப்பட்டிகம் என்று சொல்லக்கூடிய தேசிய கல்வியியல் கல்லூரி, அழகியல் கற்கைகளுக்கான விசேட தேசிய கல்வியியல் கல்லூரி வயம்ப தேசிய கல்வியியல் கல்லூரி. ஓகே ஓகே ஸோ 27வது கேள்விக்கு போகலாம். உங்களுக்கு தெரியும் இலங்கையில மொத்தம் 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்குது. ரைட், ஸோ இந்த தேசிய கல்வியியல் கல்லூரிகள்ல சில கல்லூரிகள் சில பாடத்துக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்றுதான் இந்த ருவன்புர. இது வந்து ஐடிக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி.
ரைட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மகரகம முகாமைத்துவம் கல்வி வணிகம் தொடர்பான கொமர்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்க்கு. அடுத்து விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு வந்து ஹபடிகம் தேசிய கல்வியல் கல்லூரி, வயம்ப தேசிய கல்வியல் கல்லூரி, அழகியல் பாடத்துக்கான தேசிய கல்வியல் கல்லூரி. ஓகே, ஸோ 27வது கொஸ்டின் போகலாம். தென் ஆசியாவில் அதிக எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடுகள் எவை? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தென் ஆசியாவில் முதல் நிலையில் இருக்கிறது வந்து மாலைதீவு, 2வது இடத்துல இலங்கை இருக்குது. ஓகே, அடுத்தது தேசிய வான்மை தகைமை சட்டகம் நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் கீழ் உள்ள மட்டங்கள் 7. இது 2007ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்து மூலம் அறிமுகம் செய்யப்படுது. இலங்கையில் 2009ஆம் ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தற்பொழுதும் கூட பயன்படுத்தப்பட்டு வருது. NVQ லெவல். ரைட். அடுத்தது 29வது கேள்வி. காபோத்த உயர்தர பாடத்தொகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பாடத்துறையின் கீழ் மாணவர் ஒருவர் கற்க வேண்டிய பாடத்தொகுதிகளாக அமைவன பின்வருவனவற்றுள் எது? ரைட். பொறியியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைகள் தொழில்நுட்பவியல், தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் மற்றும் 10 பாடங்களில் ஒன்று. அடுத்தது வன் தொழில்நுட்பவியல், மென் தொழில்நுட்பவியல். கேள்விக்கு ஆன்சர் பண்ண நேரம் உங்களுக்கு தெரியும், சில கொஸ்டின்ஸ் வந்து ஷுவராக இது வரும் அப்படின்னு சொல்லி, சிலது வராது அப்படின்னு சொல்லி தெரியும். என்றால் உங்களுக்கு 1 மணித்தியாலம், அதாவது 60 நிமிடத்தில் நீங்கள் 50 கேள்விகள் செய்யணும். அதனால் நீங்கள் வராது அப்படின்ற இப்போ வன் தொழில்நுட்பவியல், வெண் தொழில்நுட்பவியல் பாடங்கள் இல்லை. ஸோ அந்த கொஸ்டின் வந்து வராதுன்னா அது ஒட்டோவா மார்க் பண்ணிக்கோங்க, வராது. ரைட். அடுத்தது பொறியியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைகள் தொழில்நுட்பவியல் மற்றும் கணிதம், பொறியியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைகள் தொழில்நுட்பவியல் மற்றும் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் மற்றும் பௌதீகவியல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த துறையில் நீங்கள் இடெக் பிடெக் செய்கிற நேரம் இடெக் அல்லது பிடெக் பொறியியல் தொழில்நுட்பவியல் அல்லது உயிர்முறைகள் தொழில்நுட்பவியல் பாடம் செய்கிறதோட இந்த தரப்பட்ட 10 பாடங்களில் ஒரு பாடம் வந்து நீங்கள் தெரிவு செஞ்சால் போதுமானது. ரைட். இது ஒரு பாடம், தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் ஒரு பாடம். அடுத்தது இந்த 10 பாடங்களில் என்ன ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் பாடங்களும் இருக்கும், ஜியோகிராஃபி, ஐடி அந்த மாதிரியான பாடங்களும் இருக்கும். ரைட். ஓகே. அடுத்தது உயர்தரத்தை பொறுத்த வரையில் துறை இல்லாத பாடங்களும் வந்து தெரிவு செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் கணிதம் நல்லா செய்கிறாருண்டா கணிதம் அல்லது விஞ்ஞானம் நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆள் ஃபிசிக்ஸ் உண்டு, மறுவ கொமர்ஸில் ஒரு பாடம், ஐடி ஒரு பாடம்னு சொல்லி நன் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட் கூட செய்து பல்கலைக்கழகம் நுழையலாம். குறித்த அந்த பாடத்துறையில் உங்களுக்கு பல்கலைக்கழகம் போகலாம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மைண்டில் வச்சுவோங்க, மேபி யூஸ் ஆகலாம். ஓகே. அடுத்தது 30வது கேள்வி. கல்விக்கான உரிமையை முதலில் ஏற்றுக்கொண்ட சமவாயம் எது? ரைட். கல்விக்கான உரிமையை முதல் ஏற்றுக்கொண்ட சமவாயம் 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம். ஓகே. அடுத்த கேள்வி. இலங்கையில் உள்ள கல்வி வலயங்களோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும், 100 கல்வி வலயங்கள் இருக்குது. கடைசியாக நீக்கப்பட்ட கல்வி வலயம் கிளிநொச்சி. 312 கோட்டக்கல்வி வலயங்கள் இலங்கையில் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி. இலங்கை பாடசாலை ஒன்றில் பயன்படுத்தப்படும் முறைசார் கலைத்திட்டம் யாரால் உருவாக்கப்படுது அப்படின்றது கேள்வி. இது கல்வி அமைச்சால உருவாக்கப்படும். ரைட். முறைசார் கலைத்திட்டங்கள் கல்வி அமைச்சின் கீழே உருவாக்கப்படும். ரைட். தேசிய கல்வி நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை வழங்கும். தேசிய கல்வி நிர்வாகம்ன்றது வந்து NI நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கலைத்திட்ட மதிப்பீடுகளை மேற்கொள்ளும். பாடசாலைக்கான கலைத்திட்டங்களை வடிவமைப்பு செய்கிறதும் இந்த NIயோட வேலை. மாகாண கல்வி திணைக்களம் மாகாண பாடசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கும். ரைட். பாடசாலை தொகுதிகள் அடங்கிய கல்வி வலயம் குறித்த அந்த கல்வி வலயம் அந்த வலயத்தில் இருக்கிற பாடசாலைகளோட தரங்கள் தொடர்பான மேற்பார்வைகள் செய்கிறது, அந்த பாடசாலையை தேவையான வளங்களை பெற்றுக் கொடுக்கிறது எல்லாம் வந்து இந்த கல்வி வலயங்களோட பிரதான வேலைகளாக இருக்கும். ஸோ கேள்வி. இலங்கை பாடசாலையில் பயன்படுத்தப்படும் முறைசார் கலை திட்டம் உருவாக்கப்படுவது வந்து கல்வி அமைச்சாலை. ஓகே. அடுத்தது
மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது இந்த 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த ஆலோசனையில வழங்கப்பட்டு 87ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுது. நீங்க ஆண்டுகள் பற்றி படிக்கிற நேரம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய கிளாஸ்ல இலங்கையில ஒவ்வொரு ஆண்டுகளையும் என்ன முக்கியமான விடயங்கள் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சில ஆண்டுகளில் வந்து சில சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும், அது வேறு சில ஆண்டுகளில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ கேள்வியை நீங்கள் நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஆண்டுகள் குறிப்பிட்டு வார நேரம் சில நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பன்னு சொல்லி கேட்கலாம், சில நேரங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டதே எப்பன்னு சொல்லி கேட்கலாம். எல்லா சட்டங்களுமே உருவாக்கின உடனே நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால நீங்க நடைமுறைப்படுத்தப்பட்டதா, அறிமுகப்படுத்தப்பட்டதா, இல்லாட்டி அமுல்படுத்தப்பட்டதா அப்படின்றத மைண்ட்ல வச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ இலங்கை இந்த மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்படுறது வந்து 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த ஆலோசனையால. ஆனால் 87ஆம் ஆண்டு தான் மாகாண பாடசாலைகள் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அதான் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுகளும் அறிமுகம் செய்யப்பட்ட இல்லாட்டி ஆலோசனைகள் வழங்கப்பட்ட ஆண்டுகள் வந்து வேற வேறையாக இருக்கும். அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஆவதற்கு இன்னைக்கு எதிர்பார்க்கும் ஒருவருக்கு முன் சேவை பயிற்சி வழங்கும் கல்வி அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்ட நிறுவனம் எது அப்படின்றால் தேசிய கல்வியியல் கல்லூரிகள் தான் ஆசிரியர் முன் சேவை பயிற்சியை வழங்கும். இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் ஆசிரியர்களுக்கான பின் பயிற்சி வழங்கும். ஒருவர் ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னால வழங்கப்படுறதுதான் முன் சேவை பயிற்சி. அதை வழங்குறது தேசிய கல்வியியல் கல்லூரிகள். 2 வருடம் முன் பயிற்சி வழங்குவாங்க, 1 வருடம் ட்ரைனிங், ரைட். ஸோ ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் போயிட்டு அவங்க ஆசிரியர் ஆவினதுக்கு பிறகு, இதை நாங்கள் சொல்லுவோம் பின் சேவை பயிற்சின்னு சொல்லி, ஆசிரியர் ஆவனதுக்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் பயில்றது. ஆசிரியர் வள மத்திய நிலையங்கள்னு சொல்றது ஆசிரியர்களுக்கான இந்த EB எக்ஸாம்ஸ், ரைட். ஆசிரியர்களோட வளத்தை மேம்படுத்தி கொள்றதுக்கான செயற்பாடுகள் ஆசிரியர் வள மத்திய நிலையங்களூடாக நடக்கும், ரைட். அடுத்தது தேசிய கல்வி நிர்வாகம் NIE. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த NIEக்கு கீழே தான் தேசிய கல்வியியல் கல்லூரிகள் வந்து இயங்கும். ஓகே, ரைட். 35வது கேள்வி, காபோத்த சாதாரண தர வகுப்புகளில் கட்டாயம் கற்க வேண்டிய பாடங்கள் எவை? ரைட். தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், சமயம், வரலாறு, விஞ்ஞானம். முதலாவது ஆன்சர் இது உங்களுக்கு தெரியும், ரைட். 2வதுல வந்து சுகாதாரம், இது ஒரு பக்கெட் சப்ஜெக்ட். 3வதுலேயும் சுகாதாரம் இருக்குது. 4வதுல தொழில்நுட்பம். இது 3மே வந்து பக்கெட் சப்ஜெக்ட்ன்றனால இந்த ஆன்சர்ஸ் வந்து வராது, ரைட். ஸோ தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், சமயம், வரலாறு, விஞ்ஞானம் ஆகிய 6 பாடங்களும் தற்பொழுது இருக்கிற தேர்ச்சி மைய கலை திட்டத்துல முக்கியமான 6 பாடங்கள். இந்த 6 பாடங்களும் கட்டாயம் எடுக்கணும். அதன் பிறகு வந்து பக்கெட் சப்ஜெக்ட் 3ல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கையில் புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய நிறுவனம் எது? சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட நிறுவனம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையின் கல்வி வரலாற்றில் முக்கியமான கல்வி சீர்திருத்தங்கள் நிகழ்ந்த காலப்பகுதிகள் எது அப்படின்ற கேள்வி, ரைட். ஸோ கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆன்சர் வராது 1905களில், 1920கள் இல்லை, ரைட். 1960, 61, அதுக்கு முதல்ல 1943களில் கல்வி சீர்திருத்தம் வந்திருக்குது, ரைட். ஸோ ஆன்சர் வந்து 4வது. கல்வி முகாமைத்துவ செயல்முறையில் விளைதிறன் என்பதால் கருதப்படுவது யாது? எதிர்பார்க்கப்படும் நோக்கை நிறைவேற்றிக் கொள்வது, ஒதுக்கப்பட்ட வளங்களை செலவழிப்பது, நிதி பிரமாணங்களுக்கேற்ப ஒதுக்கீட்டை செலவழித்தல், உச்ச இலாபத்தை பெற்றுக்கொள்ளல். ஸோ ஒரு கல்வி செயல்முறையில இல்லாட்டி முகாமைத்துவ செயல்முறையில விளைதிறன் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுற நோக்கத்தை நிறைவேற்றி கொள்றதைத்தான் குறிக்கும். ஓகே, ஸோ அடுத்தது கற்றல் கற்பித்தல் முறையில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியது, ரைட். கூடுதலாக கவனம் செலுத்தப்பட வேண்டியது அறிவை வழங்குவதில், மாணவர் ஒழுக்கத்தை பெறுவதில், நல்ல மனப்பாங்கை பெற்றுக்கொள்வதில், மாணவர் தேர்ச்சியை விருத்தி செய்வதில். கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது வந்து மாணவரோட தேர்ச்சியை விருத்தி செய்யறதுல.
இந்த மனப்பாங்கு, ஒழுக்கம், அறிவு வழங்குறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். கல்வியை வந்து நாங்கள் 3 வகையில பிரிப்போம். சார் கல்வி, முறைசாரா கல்வி, மறைக்கல்வி. ஸோ அந்த மறைக்கல்வியினூடாக வழங்கப்படும் கற்றல் கற்பித்தல் செயல்முறைன்றது வந்து முறைசார் கலை திட்டம் ஒன்று இருக்கு. ஸோ அதனூடாக எதிர்பார்க்கப்படுறது வந்து மாணவருடைய தேர்ச்சி விருத்தி. ஸோ உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கல்வியை பொறுத்தவரையில 3 முக்கிய அம்சங்கள் இருக்குது. அறிவு, திறன், மனப்பாங்கு வளர்க்கணும். அறிவு கூடுதலாக இருக்கு, அதனால தான் 92% எழுத்தறிவு இருக்கிறேன்னு சொல்கிறோம். திறனும் இருக்குது, மனப்பாங்கு மட்டும்தான் இலங்கையினுடைய கல்வியில இல்லை. ஸோ அந்த மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய நோக்கமாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி 40வது. பின்வருவனவற்றில் உலகில் தகவல் தொழில்நுட்பத்தை பிரபலமாக்குவதில் பங்களிப்பு செய்தவர்களின் பெயர்களை மட்டும் கொண்டுள்ள ஐடி ரிலேட்டடான ஆட்களை கொண்டுள்ள விடை. முதலாவது பில் கேட்ஸ், அப்துல் கலாம். ஸோ இவர் வரமாட்டாரு. ஸோ முதலாவது ஆன்சர் வராது. ஸ்டீவ் ஜாப், டிம் பர்னர்ஸ்-லீ, பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், இங்கே எல்லாரும் ஐடி ரிலேட்டடான ஆட்கள். இங்கே ஆதர் சி கிளார்க் வரமாட்டாங்க. இங்கே ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்கேல் ஸ்டார்பன், அலன் பிரேசல், பில் கேட்ஸ். ஸோ இவங்க வரமாட்டாங்க. ஸோ ஆன்சர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய நிறுவனர். டிம் பர்னர்ஸ்-லீ, இலங்கை உலகத்துக்கு இணையத்தை அறிமுகம் செய்கிறவர். ரைட். அடுத்தது பில் கேட்ஸ், உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஓனர். மார்க் ஜக்கர்பர்க், FB உடைய ஓனர். ஓகே, அடுத்த கேள்வி. காபோத்த உயர்தர பரீட்சையில் பரீட்சார்த்தி ஒருவர் பெற்ற புள்ளிகளின் ரீதியில் தயாரிக்கப்படும் நியம புள்ளிகள் Z-ஸ்கோர் எதற்கு பயன்படுத்துவாங்க என்றால், பரீட்சார்த்திகள் தொழில் புரிவதற்கு அல்ல, புள்ளிகளை தரப்படுத்தலுக்கும் இல்லை, பல்கலைக்கழக தெரிவுக்காக. ரைட். நுண்ணறிவு அளவிடுறதுக்கு வேற சோதனைகள் நடத்தப்படும். ரைட். பல்கலைக்கழகம் நுழையிற நேரம் சில ஐடி தொடர்பான வேற சில துறைகளில் மட்டும் IQ எக்ஸாம் வைப்பாங்க, அதில் நுண்ணறிவை இனம் காணுவாங்க. ரைட். ஸோ இது பல்கலைக்கழக தெரிவுக்கு தான் Z-ஸ்கோர் பயன்படுத்தப்படும். அடுத்த கேள்வி. மறைக்கலை திட்டம் என்பதால் கருதப்படுவது யாது? ஒவ்வொரு பாடசாலை அமைந்துள்ள பிரதேசத்துக்கே உரித்தானதும் பாடசாலையினால் தயாரிக்கப்பட்டதுமான முறைசாரா பாடத்தொகுதிகள், ஒவ்வொரு பாடசாலை சூழலுக்கும் இயல்பாக கற்பிக்கப்படும் பாடத்தொகுதிகள், பாடசாலையின் முறைசார் கலை திட்டத்துக்கு புறம்பாக தேர்ச்சி விருத்திக்கு உதவும் செயற்பாடுகள். அடுத்தது மாணவர் சமூகத்துடன் ஏற்படும் இடைச்செயற்பாடுகளால் கற்றுக்கொள்ளப்படும் ஆற்றல்கள். ஸோ பாடசாலையில் இருக்கிற நடைமுறைப்படுத்தப்படுற மறைக்கலை திட்டத்தினூடாக எதிர்பார்க்கிறது என்னென்றால், பாடசாலையிட முறைசார் கலை திட்டத்துக்கு புறம்பாக மாணவர்களுடைய தேர்ச்சி விருத்திக்கு உதவி செய்கிற செயற்பாடுகளை தான் நாங்கள் மறைக்கலை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையின் வளர்ந்தோர் எழுத்தறிவு வீதம் அன்னளவாக 90க்கு மேலே இருக்கு. அதனால தான் இலங்கையினுடைய எழுத்தறிவு வீதம் 92.66 வீதம். ஸோ வளர்ந்தோருடைய எழுத்தறிவு வீதம் 90 வீதத்துக்கு கூடியது. ரைட். அடுத்த கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் படி சிறுவர் எனப்படுபவர் யார் என்றால் 18 வயதுக்கு குறைந்தவர்கள். ரைட். 18 வயதுக்கு குறைந்த வயதுடையோர் தான் ஐநா சபையிட கருத்துப்படி சிறுவர்கள். இலங்கையின் தற்பொழுது சட்டப்பிரமாணங்களுக்கு ஏற்ப கட்டாய கல்வி வயதில்லை வந்து 5 தொடக்கம் 16 வரை கட்டாயமாக இலங்கையில கல்வி கற்கணும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. பின்வரும் தெரிவுகளில் புகழ்பெற்ற கல்வியலாளர்களை கொண்ட தொகுதி. வோல்டயர், பர்டன், ரசல்ஸ், தாகூர், டோல்ஸ்டாய், அப்ரஹாம் லிங்கன். இவங்க வரமாட்டாங்க. இவங்களும் வரமாட்டாங்க. காந்தி, ரூசோ, ஜோன்டோய், பவ்லோ, பிளேட்டோ. இவங்க தான் உலகத்தினுடைய புகழ்பெற்ற கல்வியலாளர்கள். இங்க தாகூர் வந்து உங்களுக்கு தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவினுடைய தலை சிறந்த இலக்கிய கருத்தா. இவருக்கு நோபல் பரிசிலும் அவரோட கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரைட். அடுத்தது இங்க அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இருக்கிறாரு. இந்த ஆன்சர்ல வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவினுடைய ஒரு பழைய ஜனாதிபதி. மாவோ சேதுங் உங்களுக்கு தெரியும். ஸ்கினர் இவர் வந்து ஒரு கல்வியலாளர். பிளேட்டோ ஒரு கல்வியலாளர். ஸோ ஆன்சர் 4மே கல்வியலாளர்களாக இருக்கணும். ஸோ சரியான ஆன்சர் வந்து 3வது. அடுத்த கேள்வி. மிலேனியம் அபிவிருத்தி இலக்கு உங்களுக்கு தெரியும், மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்
அடைய எதிர்பார்க்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றதுதான் கேள்வி. மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள் வந்து இந்த 8 துறைகள் அடக்கக்கூடிய 17 இலக்குகள் வந்து இருக்குது. ரைட். ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2000ஆம் ஆண்டு ஒன்று கூடி மிலேனியம் சமிட்ல வந்து ஒன்று கூட்டுறாங்க. உலகத்தினுடைய இந்த வறுமை ஒழிக்கப்படணும் 2015ஆம் ஆண்டாக எற்ற நேரம் இந்த குறித்த 17 இலக்குகள் அடையப்படணும் அப்படின்னு சொல்லி 2000ஆம் ஆண்டு அவங்க மிலேனியம் சமிட்ல எடுக்கப்பட்ட இலக்குகள் தான் வந்து இந்த மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது 17 இருக்குது. ரைட். இதில் கல்வி தொடர்பான இலக்கு 4ஆவதாக சொல்லப்பட்டிருக்குது, தரமான கல்வி அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே, 17ஐயும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது வறுமையற்ற உலகம், 2வது பசியில்லா உலகம், 3வது நல்ல ஆரோக்கியமும் நல்வாழ்வும், 4வது தரமான கல்வி, 5 பாலின சமத்துவம், 6 சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், 7 மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல், 8வது நல்ல வேலை வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும், 9வது தொழிற்துறை கண்டுபிடிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி, 10வது சமத்துவமின்மையை குறைக்கிறது, 11வது நிலைத்த நகரங்களும் சமூகங்களும் உருவாக்குறது, 12வது பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, 13வது காலநிலை நடவடிக்கைகள் தொடர்பான கால், 14வது நீரில் உள்ள உயிர்கள் தொடர்பானது, 15வது நிலத்தில் உள்ள உயிர்கள் தொடர்பானது, 16வது அமைதி நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள் உருவாக்கப்படணும் அப்படின்றது தொடர்பானது. அடுத்தது 17வது இலக்குகளுக்கான கூட்டாண்மை, ஒன்று சேர்வதனூடாக கூட்டாண்மையினூடாக இந்த இலக்குகள் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த 17 இலக்குகள் 2015ஆம் ஆண்டு ஆகிற நேரம் அடையணும் அப்படின்னு சொல்லி 2000ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மிலேனியம் சமிட்ல மிலேனியம் மாநாட்டில் எடுத்த முடிவுகள் தான் இந்த 17. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது கல்வி அமைச்சால், உயர்கல்வி அமைச்சால், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால், உரிய பல்கலைக்கழகங்களால். ஸோ மாணவர்கள் பெற்ற Z ஸ்கோருக்கு அமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவர்களுடைய விண்ணப்பத்துக்கேற்ப தெரிவுகளை மேற்கொள்வாங்க. ரைட். அடுத்த கேள்வி, இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சிலோன் யூனிவர்சிட்டி 1942ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, இலங்கையில் முதலில் மத்திய மகாவித்யாலயங்கள் உருவாக்கப்பட்டது. இது வந்து மத்திய மகாவித்யாலயங்கள் இலங்கையில உருவாகிறதுக்கு காரண கருத்தாவாக இருந்தவர் இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? CWW கண்ணங்கரா அவர்கள். எஸ், அவருடைய இந்த தொழிற்கல்வியை முன்னெடுக்கிற திட்டம் கிராமப்புறங்கள்ல தான் ஹெந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே. ஸோ சொல்லுங்க பாப்போம், இலங்கையில முதல்ல மத்திய மகாவித்யாலயங்கள் உருவாக்கப்பட்ட வருடம். ஒரே அடியில இலங்கையில உருவாக்கப்பட்ட. ஓகே, குட். இலங்கையில உருவாக்கப்பட்ட முதலாவது மத்திய மகாவித்யாலயம் மத்துகம மத்திய மகாவித்யாலயம். இதோட சேர்த்து 54 இடங்கள்ல மத்திய மகாவித்யாலயங்கள் உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஓகே. ஸோ இன்றைய வகுப்புலையும் நாங்கள் 50 கேள்விகள் வந்து பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே வந்து இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று உங்களுடைய ஊருக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரஜைகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.